வணக்கம். அரசன் தமிழர் சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து தலைமை ஆசான் திருமலை சக்தி. இப்போ 2வது கால் பாடமான நேர் எதிர் திசை திருப்பம். நேர் எதிர் திசை திருப்பம், எதிர் திசை திருப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எதிரியை நம்ம இப்போ முன்னோக்கி பார்த்துட்டு இருக்கோம்னா பின்னர்ந்து வர எதிரியை டக்குன்னு திரும்பி அவனை ஃபேஸ் பண்ணணும், அவனை எதிர்கொள்ளணும். அதுதான் இந்த எதிர் திசை திருப்பம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க வலது காலை கீழே இறக்கி நில்லுங்க, கை பின்னாடி கட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபேஸ் பண்ற திசை இருக்குல்ல, நான் பார்த்துட்டு இருக்கிற திசை வந்து கிழக்கு. ஸோ நேர் எதிர் திசை திருப்பம் சொல்லும்போது உடனே நீங்க மேற்கு நோக்கி திரும்பணும். என் கால் இப்போ இடது கால் முன்னோக்கி பார்த்துருக்கேன்னா நான் திரும்பி இந்த மாதிரி திரும்பணும். இதுதான் நேர் எதிர் திசை திருப்பம். அப்படியே உடனே திரும்பு. இதுக்கு ஒரு கமாண்ட் கொடுப்போம். கமாண்ட்னா ஒரு கட்டளை கொடுப்போம். என்ன கட்டளைனா தொபார் அப்படின்னு சொல்லுவோம். இதோபார் அப்படின்னா உடனே நீ வந்து பின்புறம் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ இப்போ நீங்க நிக்கிறீங்க, தொபார் அப்படின்னா அப்படி திரும்பணும், தொபார் அப்படின்னா அப்படி திரும்பணும். சரிங்களா? இப்போ இதுல எப்படி ஏத்த எடுக்கிறதுன்னு பார்ப்போம். நிக்கிறீங்க, தொபார் அப்படின்னு திரும்பிட்டோம், தொபார் திரும்பிட்டீங்க, ஏத்துறீங்க, தொபார் திரும்பிட்டீங்க, தொபார் திரும்பிட்டீங்க, ஏத்துறீங்க, தொபார் திரும்பிட்டீங்க, தொபார் திரும்பிட்டீங்க, ஏத்துறீங்க, தொபார் திரும்பிட்டீங்க, தொபார் திரும்பிட்டீங்க, ஏத்துறீங்க. 4 அடி ஏறி இருக்கிறோம். உங்க வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க எண்ணிக்கை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இப்போ இறங்குறோம். நிக்கிறீங்க, தொபார் அப்படின்னா திரும்பணும், தொபார் திரும்பணும், இறங்குறீங்க, தொபார் திரும்புறோம், தொபார் திரும்புறோம், இறங்குறோம், தொபார் திரும்புறோம், தொபார் திரும்புறோம், இறங்குறோம், தொபார் திரும்புறோம், தொபார் திரும்புறோம், இறங்குறோம். ஸோ 4 அடி ஏற்றி 4 அடி இறக்கிட்டேன். திரும்புறீங்க, திருப்பும். பாருங்க எப்படி எதிரியை ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். வெறும் கை கொண்டு எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கையை வந்து கார்டா பயன்படுத்தணும், காக்கிறதுக்கு பயன்படுத்தணும், டிஃபென்ஸ்க்கு. நிக்கிறீங்க, அடுத்த கை வந்து அடிக்கிறதுக்கு, அஃபென்ஸ்க்காக பயன்படுத்தணும். ஸோ நிக்கிறீங்க, இப்படி கை எடுத்துட்டு நிக்கிறீங்க. என்ன திரும்பும்போது அப்படியே திரும்பி கை மாத்திரணும், திரும்பும்போது அப்படியே திரும்பி கை மாத்தணும். கம்பல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கம்பளை எப்படி சுத்துறதுன்னு பாருங்க. கம்பை எடுத்துக்கிட்டீங்க, முன்பக்கம் உள்வாரல் சுத்துறோம் தான் பாருங்க. உள்வாரல் சுத்துறோம், தொபார் அப்படின்னு சொன்னோடனே திரும்பிடணும். வெளிவாரலுக்கு மாறணும், திரும்புறீங்க, தொபார் உள்வாரல் சுத்துறீங்க. ஏறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க இடது பக்கம் உள்வாரல் விட்டு மேலே ஏறணும். அப்படியே உள்வாரல் சுத்துறீங்க, தொபார் திரும்புறீங்க, வெளிவாரல் சுத்துறீங்க, தொபார் திரும்பி உள்வாரல் சுத்துறீங்க. ஏறு அப்படின்னா ஏறிட்டீங்க, 2 அடி ஏறிட்டீங்க. உள்வாரல் சுத்திட்டு இருக்கிறீங்க, திரும்பி வெளிவாரல் சுத்துறீங்க, திரும்பி உள்வாரல் சுத்துறீங்க, ஏறுறீங்க, உள்வாரல் சுத்துறீங்க, திரும்பி வெளிவாரல் சுத்துறீங்க, திரும்பி உள்வாரல் சுத்தி ஏறுறீங்க. ஸோ இது ஏத்தம். இறக்கம் ஒண்டியில் எப்படி இறங்குங்களோ அதே மாதிரி இறங்கணும். இந்த கால் இறங்கும் போது அந்த பக்கம் உள்வார். ஸோ உள்வாரல் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இறங்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே இறங்கிக்கிறீங்க, தொபார் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே திரும்பிக்கிறீங்க, தொபார் திருப்பம், இறக்கம், உள்வாரல், திருப்பம், வெளிவாரல், திருப்பம், இறக்கம், வெளிவாரல், திருப்பம், இறக்கம், வெளிவாரல். பழைய நிலைக்கு வந்துட்டேன். ஸோ இதை தொடர்ந்து செய்யும்போது இதுக்கு பேர் போத்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த போத்து எப்படி சுத்துறதுன்னு பார்ப்போம். நிக்கிறீங்க, முன்பக்கம் ஒரு உள்வாரல், பின்னாடி திரும்பி 2 வெளிவாரல் சுத்தணும். பாருங்க, 1 2 3 திரும்புறீங்க, ஒரு உள்வாரல் 2 வெளிவாரல், திரும்பி ஒரு உள்வாரல் 2 வெளிவாரல், திரும்பி ஒரு உள்வாரல் 2 வெளிவாரல், திரும்பி
ஒரு உள்வாரல் 2 வெளிவாரல். இறக்கம் 1 2 3 2 3 1 2 3 2 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி உங்களால் எத்தனை அடி ஏறி இறங்க முடியுமோ அத்தனை அடி பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது அறுப்பு போட்டு எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இடுப்பருப்பு பாருங்க, முன்பக்கம் அறுப்பு, திரும்பி தப்பா அப்படின்னா திரும்பி இந்த பக்கம் அறுப்பு, திரும்பி தப்பா அடிச்சிட்டீங்க, ஏற்றி காலை வைக்கிறீங்க. ரைட், 1 2 3 ஏற்றி காலை முன்னாடி வைக்கிறீங்க. 1 2 3 ஏற்றி காலை முன்னாடி வைக்கிறீங்க. 1 2 3 ஏற்றி காலை முன்னாடி வச்சிடுறீங்க. 4வது அடி 1 2 3 காலை இறக்குறீங்க. 1 2 3 காலை இறக்குறீங்க. 1 2 3 காலை இறக்கிட்டீங்க. 1 2 3. ஸோ இந்த மாதிரி எத்தனை அடி முடியுமோ அத்தனை பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்து படைவிரட்டில் ஏற போறோம். எதிர் திசை திருப்பம். 1 2 திரும்பிக்கிறீங்க. 1 2 ஒரு அறுப்பு கொடுத்து காலை மேல எடுத்து வைக்கணும். 1 2 1 2 ஒரு அறுப்பு கொடுத்து காலை மேல எடுத்து வைக்கிறீங்க. 1 2 1 2 ஒரு அறுப்பு கொடுத்து கால் மேல வரணும். 1 2 1 2 ஒரு அறுப்பு கொடுத்து காலை மேல எடுத்து வைக்கணும். 1 2 2 அறுப்பு கொடுத்து காலை இறக்கணும். 4 அடி முடிஞ்சோடனே இறக்கி பாருங்க. 1 2 2 அறுப்பு கொடுத்து கால் பின்னாடி. 1 2 2 அறுப்பு கொடுத்து கால் பின்னாடி. 1 2 1 2 கால் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி எத்தனை அடி தூரம் உங்களால் பயிற்சி பண்ண முடியும் பயிற்சி பண்ணி பாருங்க. அடுத்து இதுல அறுப்பு கொடுக்குறீங்க, காதறுப்பு. முன்னாடி நீங்க பண்ணது இடுப்பறுப்பு, இப்ப காதறுப்பு கொடுக்குறீங்க. நிக்கிறீங்க, ஒரு காதறுப்பு. 1 திரும்பி 2 திரும்பி ஏத்தி கால் எடுங்க. 3 மறுபடியும் 1 2 காலை ஏத்தி 3 1 2 காலை ஏத்தி 3 1 2 காலை ஏத்தி 3. அதே மாதிரி அடிச்சு இறக்கம் கொடுக்குறோம். 1 2 காலை இறக்கி 3 1 2 காலை இறக்கி 3 1 2 காலை இறக்கி 3 1 2 காலை இறக்கி 3. இந்த எதிர் திசை திருப்ப பாடத்தை நல்லா பயிற்சி பண்ணி பாருங்க. இன்னொரு அட்வான்ஸ் வெர்ஷன் ஒன்று போட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குத்து வரிசை வரும்போது என்னெல்லாம் அடிக்கலாம், என்னெல்லாம் தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குத்து வரிசை வீடியோ வரும்போது குத்து வரிசையில் பார்ப்போம். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.